அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைய வீடியோவில் பென்சிலை வைத்து எவ்வாறு எல்இடி பல்ப் ரிப்பேர் செய்வது என்பதை பார்த்தோம். அதே மாதிரி இலகுவான முறையில் இன்னும் ஒரு வழியில் எவ்வாறு ஃபியூஸ் போன எல்இடி பல்பை ரிப்பேர் செய்வது என்பதை இன்னைய வீடியோவில் பார்ப்போம். இவர் என்ன ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு எல்இடி பல்பை பழுதடைய வச்சுட்டு மறுபடியும் ரிப்பேர் செஞ்சு காட்டுறாருன்னு என்ன செய்ய வேணாம் நினைக்காதீங்க. இந்த பல்ப் ஏற்கனவே ரிப்பேர் ஆனது தான். நேற்றைய வீடியோவில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் பென்சிலை வச்சு இந்த எல்இடி பல்பை எப்படி ரிப்பேர் செய்வது என்று பார்த்தோம். இன்னைய வீடியோவில் வேறு வழிமுறையை வச்சு எப்படி இந்த எல்இடி பல்பை ரிப்பேர் செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற இந்த வழிமுறையும் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எல்இடி பல்ப் பேனாக இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம். நீங்கள் அந்த வழிமுறையை பயன்படுத்துகிறது இல்லை நான் 2 எல்இடி பல்பு பழுதாக விரித்து நான் அதுக்கு இதே மாதிரி செஞ்சு பார்க்க போகிறேன்னு செஞ்சிங்கன்னு சொன்னால் மீதி உள்ள எல்இடி பல்பும் என்ன செய்யும்னு சொன்னால் பேன் ஆகிறதுக்கு, அதாவது மொத்தமாக அந்த பல்பையே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, தள்ளப்படுவீங்க. ஆகையால் இந்த நான் காட்டித்தர வழிமுறை ஒரு எல்இடி பல்பு ரிப்பேர் ஆகினா மட்டும்தான் இதை நீங்கள் என்ன செய்யலும், திரும்ப சரி செய்ய இயலும். இல்லை இது நிறைய பல்பு ரிப்பேர் ஆகிருக்கி அப்படி என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு வேறு வழிமுறை இருக்குது. எதிர்வரும் வீடியோவில் நாங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த எல்இடி பல்பை எவ்வாறு ரிப்பேர் செய்வது என்று பார்க்க போகிறோம். அலுமினியம் foil என்ற ஒரு ஃபுட் கவர் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுற மாதிரி அதாவது நாங்கள் ரிமூவ் பண்ணின அந்த எல்இடி பல்ப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், சீசரால் கட் பண்ணி கொள்ளுங்கள். கட் பண்ணி கொண்டதுக்கு பிறகு அதில் இருக்கிற அந்த எல்இடி நீக்கப்பட்ட அந்த எல்இடி டெர்மினல் இருக்கும், 2 டெர்மினல், அதாவது மைனஸ் ப்ளஸ் என்று சொல்லி நான் நேற்று வீடியோவில் சொல்லி தந்த மாதிரி அந்த வீடியோவில் காட்டின மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் பென்சிலை வச்சு என்ன செஞ்சோம், அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும், அதாவது மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் நாங்கள் அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இந்த 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 அதாவது அலுமினியம் foil வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 2 டெர்மினலுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விடுங்க. அது அவ்வளவும் போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு கருப்பு டேப், அதாவது எலக்ட்ரிக் டேப் எடுத்து அதுக்கு மேலே அதில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை அப்படியே என்ன செஞ்சுடுங்க, ஒட்டி விட்டிங்கன்னு சொன்னாலே உங்களோட பல்ப் என்ன செய்யும், எல்இடி பல்ப் உங்களுக்கு பயன்படுத்துகிற நிலைமைக்கு தயாராகிடும். அலுமினியம் foil இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பென்சிலை வச்சு செஞ்சோம், அடுத்தது அலுமினியம் foil வச்சு செஞ்சோம். இப்போ அலுமினியம் foilம் இல்லை, அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் முன்ன கடத்தக்கூடிய என்ன பொருளாக இருந்தாலும் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி அந்த எல்இடி அந்த டெர்மினல் 2ஐயும் ஜாயிண்ட் ஆகிறமாக வச்சு டேப் கொண்டு ஒட்டிட்டிங்கன்னு சொன்னாலே போதும். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதை உங்களோட ஹோல்டரில் போட்டுக்கொண்டு, அதாவது மின் இணைப்பை வச்சு கொண்டு என்ன செய்யக்கூடாது, இந்த எந்த முறையையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது உங்களுக்கு கரண்டு உங்களை தாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மிச்சம் கவனமாக இந்த வேலையில் செஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சோல்டரிங் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் பவுத்தை வச்சு இதுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குறது, அதாவது நேரத்தோடு பார்த்த மாதிரியான வீடியோ தான் இருந்தாலும் இதையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் கட்டாயம் நாங்கள் அதை பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிச்சேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன செஞ்சு விடுங்க, ஷேர் பண்ண விடுங்க, அவங்களும் கற்றுக்கட்டும். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம், இந்த கமெண்டுகளுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.